இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்தியான கோந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கப் அளவுக்கு தாமரை விதை. இப்போது இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போது இதை ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு கோந்து. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு முந்திரி, 3/4 கப் அளவுக்கு பாதாம், 3/4 கப் அளவுக்கு பிஸ்தா, வால்நட் 6லேருந்து 7. இப்போது இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி இப்போது நல்லா கோல்டன் கலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 10 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், போதும். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாமல் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இப்போது இது 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வாசம் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற கோந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற தாமரை விதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை அதே சூட்டில் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆற தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி குறைவாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இப்போது இதை நல்லா லட்டு ஷேப் பிடிச்சு விடுங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா லட்டு பிடிக்க முடியல அப்படின்றப்போ நெய்யை காய்ச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய கோந்து லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.